ஆதி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு ஒவ்வொரு தொகுதிகளாக போய் கேட்டறிஞ்சிட்டு இருக்கும். அந்த வகையில் இன்று மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் யார் பக்கம் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ புதுசாக வரார் விஜய், அவர் தான் கேள்விப்பார் ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் என் ஓட்டு வந்து செல்லாது. ஏன்னு தெரியுமா? இப்போ என் வீட்டில் நான் 2 பசங்களுமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிக்கிறாங்கம்மா. ஏன்னா நான் வந்து அதிமுக இருந்தவ தான் எனக்கு ரொம்ப ரெட்டை தான் எப்போவுமே சரி ரெட்டை தான் ஓட்டு போடுவேன். இப்போ பசங்க மாறிட்டேன்னா நானும் மாறிட்டேன். நானும் வந்து இப்போ வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன். அவரும் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்கலாமே. ஃபஸ்ட்டு வந்து இப்போ அதை சொல்கிறதுக்கான ரைட் டைம் கிடையாது மேடம். எனி வில் ஹேப்பன். ஏன்னா இன்னும் நியர்லி 1 year கிட்ட இருக்கிறதுனால லாட் ஆஃப் சேஞ்சஸ் வில் ஹேப்பன். பட் இப்போ இருக்கிற கன்சர்னில் பார்க்கும்போது டிஎம்கேக்கு தான் ஃபேவராக இருக்குது. எல்லாரும் ஆனால் தான் சொல்கிறாங்க. ஆனால் காலேஜ் இதுவாக விஜய் வந்துடுவாருன்னு சொல்கிறாங்க. யார் வந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டது தான் சாப்பாடு. யாரும் நம்மளுக்கு வந்து உதவி இல்லை. ஆனால் அம்மா ஆட்சியில் இருந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் எதுவுமே எதிர்பார்க்க முடியல. சும்மா பஸ்ஸில் போனால் கூட லேடிஸ் பஸ் விட்டுறாங்க. இந்த ஒயின் ஷாப் ஒன்று திறந்து வச்சுக்கிறாங்க. அந்த பஸ்ஸில் எங்கே இருக்கிற தண்ணி சாப்பிட்றவங்களும் ஏறிட்டு ரொம்ப மனசாலும் லேடிஸுங்களும் ரொம்ப கேவலமாக இது பண்ணுறாங்க அந்த பஸ்ஸில். அதுதான், வேறு ஒன்றும் இது இல்லை. யார் வந்தால் நம்ம கஷ்டப்பட்டதான் சாப்பாடு. இதோ உதயசூரியன் தான். எங்களுக்கு அதான் தேவைப்பட்டது. எங்களுக்கு எல்லா சேவையும் செய்கிறாங்க. எங்களுக்கு 1000 ரூபா போடுறாங்க. நான் அதான் வரணும். எங்களுக்கு வேறு கட்சியே வரக்கூடாது. அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம பொழப்பு தான் முக்கியமாக தவிர அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. யார் வந்தாலும் என்னத்தை செய்ய போகிறாங்க, எல்லோரும் செய்கிற மாதிரி தான் அவங்களும் செய்ய போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? ஒரு கட்சி எந்த கட்சி அதாவது இப்போ இருக்க ஆள்களில் யாருமே வரக்கூடாதுங்கிறது என்னோடய அபிப்பிராயம். எல்லாமே ராட்டன் எக்ஸு, அவ்வளோதான். எல்லாம் வெறும் பிஸ்னஸுக்காக தான் இருக்கான், அவ்வளோ வெறும். வெறும் சூழ்நிலை வந்து ஏடிஎம்முக வந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா திமுக வந்து நடவடிக்கை சரியில்லை. 4 வருஷம் இருந்தாலும் ஏடிஎம்முக ஆட்சி நல்லா நடந்தது. திமுக ஆட்சியில் வந்து எல்லாம் ஊழல், இந்த செஞ்சில் பாலாஜிலாம் ஊழல், மதுவில் ஊழல் அதெல்லாம் நடந்தது. அதனால் வந்து இந்த வாட்டி கன்ஃபார்மாக ஏடிஎம்முக தான் வரும். டாஸ்மாக க்ளோஸ் பண்ணால் நாட்டு மக்களுக்கு நல்லது. பாஜக ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஸ்கீமு, அவங்க பப்ளிக் பண்ணுற சர்வீஸு எல்லாமே இவங்கள விட பெட்டராக இருக்குது. அப்படி கேட்குறியா? யார் வந்தாலும் அவங்க வச்சு தான் பார்க்குறாக்காண்டி ஏழைகளை பார்க்க மாட்டாங்கல்ல. இவங்களுக்கு அவங்களுக்கு நான் பேசலை, பொதுவாக நான் சொல்கிறேன். நான் ரெட்டையில் வந்தானா, சூரியன் வந்தான்னா, எங்களுக்கு நான் இத்தனை வருஷமாக நாங்கள் ரோட்டில் கிடக்குறாங்க. எங்களை என்னன்னு பார்க்க மாட்டாங்க. இந்த கை கால் வராதால ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். எத்தனை வாட்டி நான் போய் லெட்டர் கொடுத்தாலும் என்னை போன்னா தடுத்துறாங்காண்டி ஒரு முயற்சி பண்ணி எடுத்து ரேஷன் கார்டு இல்லை, ஆதார் இது ஓடிஐடி இல்லை. நான் எவ்வளோ நாள் 10 வாட்டி போயிட்டு வரேன். நான் எங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு போட்டு தர மாட்டேன்றாங்க. போ அது வாங்குறாங்க, அப்படி போடுறாங்கன்ற லெட்டரை எங்களுக்கு செய்ய மாட்டாங்கம்மா. அதுதாம்மா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு விஜயகாந்த் விஜய் அவர் எந்த கட்சியில் ஒரு வாரத்தில் அப்போ எங்களுக்கு அவர் தான் பிடிச்சிருக்குது. எந்த கட்சி ஜெயிச்சு நல்லா இருக்குல்லம்மா, பொதுவாக மக்களுக்கு ஜெயிக்கணும்மா. இந்த கட்சி அந்த கட்சி நான் பதிப்பட சொல்ல, மக்களை வந்து சந்தோஷமாக இருக்கிற மக்களுக்கு ஜெயிக்கணும். அது யாராவது இலைய நிற்கணும். இந்த அரசியல் இவங்களாம் கிடையாது. இலைய யார் நிற்கணும், அவங்க ஜெயிக்கணும், மக்களை காப்பாற்றணும். அதுதான் அரசியல். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தான் வருவாங்க கன்ஃபார்ம்டு. இது டிஎம்கே வந்துட்டு அவ்வளோ சர்வீஸ் சரியில்லை. அதனால் நிறைய ப்ராப்ளங்கள், அதனால் வந்துட்டு வராது. ஏடிஎம்கே தான் வரும், எடப்பாடி தான் வருவார் கன்ஃபார்ம்டு. டிஎம்கே தான் வரும். அது அவங்களுக்கு திறமை இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அவங்க தான் வருவாங்க. விஜய் தான் வருவார் எனக்கு ஒரு நம்பிக்கை. அவருக்கு மக்கள் அன்பாடு தானாங்குது, அவருக்கு சப்போர்ட் இருக்குது மக்கள். ஆமாம் இருக்குது. ஆமாம், டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அவங்க நல்லது பண்ணிகிட்ருக்குறாங்க, அதனால் டிஎம்கே தான் ஜெயிக்கும். கொஞ்சம் இதை விட கம்மியாக தான் வருவாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்கே தான். யார் வந்தாலும் நெல் செய்தால் நல்லா இருக்கணும். இல்லை, பொதுவாக ஏழை மக்களுக்கு நெல் செய்தால் பரவாயில்ல. அதுதான் நம்ம விரும்புகிறோம். எங்கே செய்கிறாங்க? ரோடு சீராக போடல, அது இது சரியில்லை.
ஆமாம், யார் வந்து நல்லது செய்தால் நல்லது மக்களுக்கு. 2026 தேர்தலில் எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்க? ஏடிபிகாமா. அது வந்து இந்த வாட்டி வந்து ரொம்ப எதுவுமே செய்யலை. ஆமாம், ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. எந்த இது கிடையாது. என்ன அவ்வளோ நாங்கள் வந்து இதாக இருக்குது. அதனால் நாங்கள் ஏடிபியாக கொடுப்போம். ஏடிபிக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. அது நம்மக்கிட்ட இல்லை எதுவுமே. திமுக தான். திமுக பெரிய லீடர் கட்சினா இப்போ திமுக மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. 2026 அதிமுக தான். திமுகவில் மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. கரண்ட் பில்லு, வீட்டு வசதி வாரியம் எல்லாத்தையுமே செப்டிக் டேங்க்கில் முதல் கொண்டு நம்ம சிட்டி இல்லாமல் கிராமத்துலேயும் ஏற்றிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஆட்சிலையுமே கிராமத்தில் ஏற்றினதே கிடையாது. வரியாக இருக்கட்டும், எதுவுமே எந்த ஒரு வரியுமே கிராமத்தில் ஏற்றினதே கிடையாது. கிராம மக்களெல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் இருக்கும், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக வருமானம் கிடையாது. அவங்கள நெசுக்கிற அளவுக்கு இந்த திமுக ஆட்சி இருக்குது. அதிமுக ஆட்சி தவிர வேறு எந்த ஆட்சியுமே வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதிமுக தான் வரும். விஜய் வந்து சும்மா அந்த சின்ன சின்ன பசங்களோட இதுதான் தவிர அவங்களோட எண்ணங்கள் வந்து இதுவாகாது. எப்போவுமே அதிமுக தான். பிஜேபி அதிமுக. என்ன எலெக்ஷன் நேரத்தில் கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் இப்போத்தி இதில் எல்லா கட்சியிலும் இருக்கிற நோக்கத்தை பார்த்தா திமுக தான் கொஞ்சம் வலுவாக இருக்குங்க. இந்த வர்ற எலெக்ஷன் வந்து ஒரு கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா ஒரு காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அலையன்ஸும் மாறுது. அதனால் இதை நிச்சயமாக நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட் முதல்வர் ஓரளவு நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்ததுனால அவருக்கு ஃபேவரபுளாக இருக்கும்னு நான் நிச்சயமாக நினைக்கிறேன். பெரும்பான்மை கொஞ்சம் கஷ்டம். போன தடவை நான் டஃப்பாக இருந்தால் கூட அவருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். இது மாதிரி எந்த கட்சி தான் வந்து ஊழல் பண்ணல, எல்லா கட்சியும் ஊழல் தான் பண்ணுக்கிறாங்க. யாரையும் நம்பவும் முடியல. இருக்கிற விஷயம் இதுதான், வேறு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. நல்லது நடந்தால் நல்லாயிருக்கும் மக்களுக்கு. என்னை பொறுத்த டிஎம்கே தான் வரும். ஏன்னா அவங்க அந்த அளவு வேலையை இறங்கி செஞ்சுக்கிறாங்க. நல்ல வேலை போயினுக்குது அவங்களுக்கு. லேடிஸ் ஓட்டு நிறைய விடும் அவங்களுக்கு. அது கன்ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே வர வாய்ப்பு. அடுத்தபடி பார்க்க போனால் விஜய் வர அந்த வரல வாய்ப்பு இருக்குது. எல்லா கட்சியும் நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. புது கட்சி வரவனுக்கு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அவனு என்ன பண்ணுறான்ட்டு தெரிஞ்சிடும்ல. அதுக்காக புதுசாக வரவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் பழைய ஆளுங்க தான், வயசானவங்க தான். இளைஞர்களுக்கு ஒரு வழி காட்டலாம்ல. ஒரு வழி கொடுத்தா நல்லாயிருக்கும். எதிர்பார்க்குறோம், மாற்றம் ஏற்படும்னு எதிர்பார்க்குறோம். நிறைய சான்ஸ் டிஎம்கேக்கு தான். எதனாலன்னு சொல்லுறதுன்னா அவங்களோட கூட்டணி நல்லா இருக்குது, அதனால ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, அவங்க அப்பா இறந்துட்டாரு, அதனால் புள்ள நல்லா செய்வார்னு போட்டாங்க. ஆனால் இவரும் அவங்க அப்பா மாரியே தான் பண்ணுறாரு. அதனால் ரெட்டாயில் தான் ஏடிஎம்கே பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் there's a dissatisfaction among public, and though DMK got a great opportunity after 10 years, they didn't make use of it properly. So they could ADMK BJP அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் பயன்படுத்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஓவராலாக என்னோட அசஸ்மெண்ட் படி இது வந்து ஸ்பிளிட் ஹேங் அசம்பிளியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பிகாஸ் 4 முனை போட்டி இவங்க போக பார்த்தா. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஓவரால் சென்டிமெண்ட்டை வச்சு பார்க்குறப்ப பீப்புள் ஆர் ஃபேவரிங் பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே தான் வரும். ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒன்றும் பெருசாக அவங்க வலுவாக இல்லை. டிஎம்கே வலுவாக இருக்காங்க. பட்டு மாரல் சப்போர்ட் வேறு அவங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்குது. இந்த மாநில உரிமைக்காக போராடுறது நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்கு மக்களுக்கு அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அதில் அவங்க ஸ்டாண்டர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது டிஎம்கே வர்றதுக்கு. ஏடிஎம்கே வந்து அவருக்கு ஒன்றும் கட்சியிலையும் அந்தளவுக்கு இது இல்லை, அவங்க கூட்டணியும் ஒன்றும் இல்லை. அதனால் டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க, அது நடக்காது, வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்க கண்டிஷனில் பார்க்கும்போது இவர் டிஎம்கே வரத்துக்கு கொஞ்சம் சிரமந்தான். மற்றபடி இவங்க கோயலேஷன் கவர்மெண்ட்டு தான். என்ன ஓட்டெல்லாம் பிரிஞ்சிடும், நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 10% இருக்கும். அப்படித்தான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டு. ஐ ஆம் ஏ ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட். மை ஏஜ் இஸ் 76. ஒரு நல்ல ஆட்சி வரணும். பொதுவாக மக்களுக்கு வந்து நல்லது செய்கிற இது வரணும். அது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. பர்டிகுலராக இந்த ஆட்சி ஒரு மாற்றம் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் 120% ஒரு மாற்றம் வரணும். இப்போ உள்ள சூழல் பார்த்தீங்க அப்படின்னா
விஜய் வந்து ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கே வின் பண்ணுறதுக்கு. அவர் தனிப்பட்ட முறையில் நிற்கிறாரு. தனிப்பட்ட முறையில் நிற்கிறது வந்து நல்லது தான். பட் ஆனால் வந்து இப்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து வளர்ந்துட்டு இன்னும் விஜய் யாருன்னு விஜய் ஒரு நடிகராக எல்லாருக்குமே தெரியும், ஒரு தலைவராக இன்னும் யாருக்குமே தெரியாது. ஸோ எடுத்த உடனே அவர் முதல்வராக இது பண்ணுறது வந்து என்னையை பொறுத்த மட்டும் கொஞ்சம் தப்புன்னு தான் நினைக்கிறேன். ரெட்டையில் எதனால்? ஏன்னால் ஊரை நல்லபடியாக வச்சுருப்பாங்க, நல்லா போவாங்க, நல்லா வருவாங்க தான் நாங்கள் போடுறோம். இந்த மாதிரினா எப்படி போடுறது? 2026 தேர்தலில் 4 கட்சி இருக்குது. டிஎம்கே கூட்டணி இருக்குது, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, டிவிகே இருக்காங்க. இதில் எந்த கட்சி ஜெயிக்க வாய்ப்பு? நாம் தமிழர் தான். அவங்கள்ட்ட தான் தத்துவங்குது. யாரு கூட சேராமல் 13 வருஷமாக போராடுனுங்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? யாருக்கிட்டே கூட்டணியே போல 1000 கோடி கூட தருவாங்க கூட்டணி போனால். அவர் போய் 500 கோடியை செலவு பண்ணிட்டு 500 கோடி வச்சுன்னு அவர் சொகசாக கூட வாழலாம். சண்டை நடந்துனுக்குதே தமிழினத்துக்கும் திராவிடத்துக்கும். கரெக்டா? தமிழினம் ஜெயிக்கும். மேது பிரபாகரனும் ஒரு நாள் வருவார் சீமான் மூலிமா. யார் ஜெயிப்பாங்கன்னா டிஎம்கே தாங்க வரும். எதனாலனா அவங்க இப்போ ஏடிஎம்கே கூட்டணி போட்டாக்கா கொஞ்சம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணி இல்லாமல் தனியாக நின்னாங்கன்னா ஏடிஎம்கே தான் வரும். இப்போ டிவிகே வந்து வராங்கன்னா அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம்ன்றதால வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். திமுக அதிகமாக ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். உலகத்தினுடைய நேச்சர் அது போல் தெரியுது. பிஜேபி அலைன்ஸ் கூட்டணி தான் ஜெயிக்கும். எதனாலனா இங்கே 2 பேர் பார்த்துட்டாங்க. பட் பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட்டணி தப்புன்னு சொல்கிறேன். எனக்கு என் கருத்து இண்டிவிஜுவல் நிற்கணும் பிஜேபி. வாய்ப்பு வந்து பிஜேபி ஏடிஎம்கே கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்களுடைய கருத்து மக்கள் வெறுத்து போயிருக்காங்க இந்த ஆட்சி மேலே. ரொம்ப சூழ்நிலை சரியில்லாத ஒரு இதுவாக இருக்குது. டிஎம்கே கூட்டணி நல்லா இருக்குது, அதனால் அவங்க ஜெயிக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. சான்ஸே இல்லை, ஒன்லி டிஎம்கே தான். டிஎம்கே தான் வருன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. மக்கள் பிரச்சனை கூட அவங்க வந்து எடுத்து போராட்டம்லாம் பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குதோ வி லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. பட் இந்த மாதிரி இந்த கோல்டு ஸ்கீமு இந்த மாதிரி மக்களை நேரடியாக பாதிக்கிற விஷயங்கள் வந்து அவ்வளோ சரியில்லை. ஒன்று ஜெயலலிதா கட்சி தான் மேடம், இல்லை ஏடிஎம்கே. டிஎம்கே ஏடிஎம் தான். மற்ற கட்சிலாம் வரது கஷ்டம். 2 கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கட்சி தான். மற்ற கட்சியெலாம் எதுவும் வராது. விஜய் வந்திருக்காங்கன்னா சும்மா அவங்களாம் விலை கொடுத்து வாங்கிடுவாங்க மேடம். எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய பெருசாலிங்கெல்லாம் அவருக்கு எப்படி சின்ன வர முடியும்? எல்லாம் ஒன்றும் வர முடியாது. திமுக தான் வரும். தளபதி தான். அவர் இந்த 5 வருஷம் நல்லா ஆட்சி எடுத்துன்னு வராரு. எல்லாருக்கும் நல்லதை பண்ணுறாரு. அதேமாரி இன்னும் ஜெயிச்சர்னா இன்னும் நாட்டுக்கு நல்லதை செய்வார். ஸ்டாலின் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஆளுங்கட்சி மாற்றி மாற்றி 2 இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒன்று தான் வருது. தனிப்பட்ட கட்சி வந்தாக்கா அது ஒன்றும் யாரும் வரப்போகிறது இல்லை. அதனால் ஸ்டாலின் தான் வருவார்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வந்து நல்லா எல்லா வகையிலையும் நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு வருது. கிராமத்தில் எல்லாம் நான் போய் கிராமத்துக்கு போயிருந்தேன். மக்கள்லாம் வந்து இந்த இது 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கனால் வந்து அவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மெஜாரிட்டி வந்து எப்படியும் ஒரு 200 சீட்டு குறையாமல் ஆளுங்கட்சி கூட்டணி வாங்கும். 2026 தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கணும்? 2026 தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி தான் ஜெயிக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து மக்கள் வந்து வெறுத்து விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். வந்து எடப்பாடி பழனிசாமி கொரோனா காலகட்டத்தில் வந்து 5000 பணம் கொடுத்தாங்க. அப்போ ரேஷன் கடைகளுக்கு வந்து இலவசமான மளிகை பொருட்கள் பொங்கல் தீபாவளி கொடுத்தாங்க. நீ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்ததுலேருந்து 4 ஆண்டு சாதனைகள் என்பது 4 ஆண்டு சாதனை, 4 ஆண்டு வேதனைகள் மட்டும்தான். கண்டிப்பாக நம்ம தலைவர் தான் வருவார். நடக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வேறு என்ன சொல்கிறது? இவனும் கரெக்டாக இருந்தால் அவர் ஏன் வரப்போகிறார்? நடிக்கிற சினிமா விட்டுட்டு எதுக்கு அரசியலுக்கோசரம் வரப்போகிறார்? ஸோ அவர் தான் வருவார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. திமுக டெல்லிக்கா எதனால பல நன்மைகளை செஞ்சுக்கிறாங்க. அதனால் அவங்க வந்தாலும் வருவாங்க. விஜய் வருவார். ஏன்னா இவர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் அவர் வருவார். இல்லைன்னா எடப்பாடி ஐயா வரணும். 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். யாரோ ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து தளபதி தாங்க வருவாங்க. ஆமாம், அவர் தான் நல்ல எல்லாத்துக்குமே நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எந்த குறையும் கிடையாது.
பஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாரு, பெண்கள் படிக்கிறது வசதிக்கு நல்ல இது பண்ணுறாரு. ஏன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவரால் எல்லாமே நன்மை தான் நடக்கலையே. வியாபாரத்துக்கு எங்களுக்கும் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு அதிகாரி தொந்தரவு எதுவுமே கிடையாது, எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. அது வந்து எந்த கட்சி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் கன்ஃபார்மாக டிஎம்கே வராது. மற்ற கட்சி வர வாய்ப்பு இருக்குது. எங்கே பார்த்தாலும் ரோடு சரியில்லை, குண்டும் குழியுமாக இருக்குது, கரண்ட்டு கிடையாது வீடுங்களில், அடிக்கடிக்கு கரண்ட்டு கட் ஆகுது. அப்புறம் திருப்பி எப்படி கவர்மெண்ட்டு இதே கவர்மெண்ட்டு வராது, சான்ஸு கிடையாது. டிஎம்கே தான்மா. இல்லை நல்லா பண்ணுறாங்க, எல்லாம் சிறப்பாக இருக்குது. இல்லை அவங்க அத்தை வச்சு அவங்க தான் வருவாங்க, நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால எல்லாருமே இப்போ இருக்கிறதுல எல்லாமே லஞ்சம் வாங்க அழுத்து போயிடுச்சு. நாங்களும் ஓட்டு போட்டு எங்களுக்கு யார் வந்தும் பிரயோஜனம் கிடையாது. ஸ்டாலின் தான் வரணும். அவரே இல்லைன்னா அப்புறம் ஆட்சி ஆள்றதுக்கு யாருமே இல்லையே. என்ன ஜெயலலிதா ஆட்சியும் போச்சு, இப்போ எதுவுமே இல்லை. இது கேப்டனும் இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போ அவர் தானே இப்போ இருக்கிறாரு. இப்போ அவரும் இல்லைன்னா அப்புறம் எப்படி ஆட்சி யார் ஆள்றது? இவருக்கு என்ன தெரியும்? சினிமா நடிக்க தான் தெரியும், வேறு என்ன தெரியும்? விஜய்னாக்கா டிவி நியூஸ் பார்க்குறோம்ல, அதை பார்த்து கொஞ்சம் நல்லா இது நம்மளுக்கு படிப்பு என்னன்னு தெரியாது. அந்த நியூஸ் பார்க்க நல்லா, ஏன்னா விஜய் எடுத்த படங்கள்னாலும் நல்லா இதுவாக இருக்கும். ஒரு தாய் பாசம், ஒரு தங்கை பாசம், எல்லாம் ஒரு பாசத்தோடு இருந்தால எல்லாம் ஒரு ஜனங்கள்லாம் ஒரு ஆர்வமாக விஜய்னு ஒரு ஆர்வமாக இருக்கும். அந்த ஒரு நம்பியில் ஒரு ஓட்டு போடுவாங்க. எந்த கட்சியில் போட வேண்டியங்களா? நான் சூரியன் கட்சி தான் வந்து அவர் எல்லாம் வந்து ஒரு நல்ல முறையில் செய்துன்னு வர்றாரு. அந்த ஆட்சி எனக்கு பிடிச்சிருக்குதுமா. டிஎம்கே தான் சூப்பராக இருக்குது. இப்போ இருக்குது ஆளுங்கட்சி தான் நல்லா சூப்பராக பண்ணுறாங்கம்மா. எல்லாமே நல்லா பண்ணின்னு வராங்கல்ல. ஆளுங்கட்சி தவிர வேறு எதுவுமே நல்லா பண்ண முடியல. இப்போதைக்கு இருக்கிறதுலே ஆளுங்கட்சி தான் நல்லா பண்ணுறாங்க. எல்லா திட்டங்களும் நல்லா பண்ணுறாரு ஸ்டாலின். நம்ம கட்சிக்காரர் இல்லைனா கூட பொதுவான ஆளாக சொல்கிறேன், நல்லா சூப்பராக எல்லாம் மகளிர்லேருந்து எல்லாம் நல்லா பண்ணும். ஒரு நாளைக்காவது ஒரு திட்டம் எல்லாமே இல்லை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் புதுசாக யாருனா வந்தால் நல்லாயிருக்கும், அதுதான் எதிர்பார்க்குறோம். எல்லாம் வந்திருக்காங்க, மக்கள் என்ன ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ மக்கள் ஓட்டு போட்டால் தான் தெரியும். அதிமுக வரணும். இதான் டெய்லி நடக்குதுங்க விஷயம். கற்பழிப்பு அது இது கெஞ்சா பசங்களாம் ரொம்ப கெட்டு சின்ன வயசுல கெட்டு போயிடுறானுங்க. க்ளீனாக ஆகணும், அம்மா ஆட்சி மாரி திருப்பி ஒன்று வரணும். இப்போ நடக்கிற கட்சியே ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நல்ல விதமாக எல்லாமே செய்கிறாங்க, அவங்க மக்களுக்கு எல்லாம் நல்ல விதமாக செய்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் இதே வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாம் விஜய்ன்றாங்க, விஜய் கழிச்சா நல்லா இருக்குன்றாங்க. இந்த வாட்டி அவர் வந்து ஊர் நல்லது செய்யட்டும். இப்போ இருக்கிற ஆட்சிமா ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா இங்கே பாலியல் தொல்லை அது இது நிறைய நடக்குது, கொலை அதெல்லாம் நிறைய நடக்குது. அது இல்லாத ரொம்ப அராஜகம் ரொம்ப இருக்குது. போகிறவங்க வரவங்கெல்லாம் சைனாக இருக்கிறது கொல்றது, யாருமே போலீஸுங்களும் இது கிடையாது. அதில் வந்து இப்போ எடப்பாடி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு ஸ்டாலின் தான் பிடிக்கும். அவர் அது என்னன்னு தெரியல, எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அவரே தான், அதனால் அவரை தான் பிடிக்கும். விஜய் செய்வார்னு ஒரு நம்பிக்கை தான் இருக்குது, பார்க்கலாம். அவர் படத்துலேயே அவ்வளோ கருத்து சொல்கிறாருல்ல, நேரில் செய்வாரான்னு பார்ப்போம். இப்போ இருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலை நம்மளுக்கு வேண்டாம்மா. அது யார் வந்தால் நல்லா இருக்கும்னா, யார் நல்லா ஆட்சி செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நீங்கள் சொன்னதில் அந்த மாதிரி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் இப்போதைக்கு டாப்பில் இருக்கார். விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். எப்போ இருக்க திமுக தான் நல்லதாக இருக்குது. ஏதோ அவங்க வந்தாங்க, இதுவரை ஏதோ நல்லதை செஞ்சாங்க, நிறைய செஞ்சுன்னு இருக்காங்க, அவருக்கு வரையும் தெரியல. டிஎம்கே தொடர்ந்து இருக்கணுமா? என்ன காரணம்? நல்லா இருக்குது, நிர்வாகம் நல்லா இருக்குது, வேறு யாரும் வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட். ஏன்னா 1 இயர் இருக்குது, பால் கேம் எப்படி வேணாலும் மாறலாம். இதே மாதிரி தான் ஆந்திராவில் வந்து ரெட்டி தான் வருவார் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிட்டுட்டாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் அந்த கூட்டணியால் the whole thing has been changed, whole scenario has been changed. So இங்கேயும் there is every possibilities. The people, all கட்சி எல்லாருமே எல்லா கட்சியுமே வந்து it's only calculation. Everybody, DMK has got 23, ADMK has got 24. உங்களுக்கு வந்து PMK 8%, இவங்க வந்து இன்னொரு 8% ப்ளஸ் திருமாவளவன். ஸோ இந்த ஆல் தி 6 காம்பினேஷன் தான் வில் மேக் எ சக்ஸஸ். உங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட கட்சி அப்படின்றது வெற்றி வாய்ப்புனா பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே நினச்சாலும் தனியாக நின்னாலும் இன்றைக்கி தோற்றுரும், டிஎம்கே தனியாக நின்னாலும் தோற்றுரும் உங்களுக்கு வந்து. ஸோ இதனுடைய கூட்டணிகளை தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டணி உன்னை அவங்களே டிசைட் பண்ணலை. இந்த கூட்டணி டிசைட் பண்ணவுடனே இந்த கேள்வி கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு. ரெட்டலை
நாலு மக்களுக்கு நல்லா செய்கிறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பழையபடியும் ஒரு ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். காரணம் ஏன்னா அவர் வந்து நிறைய நல்லது செய்கிறாரு. 100% செய்யல, 20% வந்து கெட்டது தான் தெரியும். அது 80% வந்து நல்லது தெரியாது. அந்த 20% வந்து கெட்டது தெரிஞ்சிடும். ஆனால் ஸ்டாலின் வரலாம். ஒரு புது ஆள் யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும். இந்த தொகுதியில் மயிலாப்பூர் தொகுதியில் எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. யாரும் எம்எல்ஏ எதுவுமே செய்தே கிடையாது. விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. டைரெக்டாக நம்மளை மாரி ஒரு ஆள் சுயேட்சா வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு எந்த கட்சியும் இல்லை. யார் வந்தாலும் நல்லா வேலை செய்து கொடுத்தாங்கன்னா போதும். எந்த கட்சி வரும் சொல்ல முடியாது. எவன் வந்தாலும் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இவரு கொஞ்சம் பெஸ்ட்டு, அவரோட இவர் பெஸ்ட்டு ஸ்டாலின். எந்த கட்சி வருதுன்னே எங்களுக்கு நம்பிக்கையில் தீர்மானமாகுதுமா. யார் வந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு ஏழை மக்களுக்கும் ஒரு ஹெல்ப்பே கிடையாது. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பே கிடையாது. எந்த கட்சி திமுக தான் எது வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எதுவுமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சும்மா சொல்லுவாங்க, ஆனால் அது பெரிய திமிங்க அதுக்கிட்ட வந்துட்டு மீட்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு விஜய் ஜெயிக்கலாம். அவர் ஜெயிச்சா எங்களுக்கு நல்லாயிருக்கும். மக்கள் மத்தியில் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க. மக்கள் மத்தியில் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க. கேமிக்க அவங்க வந்து நல்லா செய்வாங்க, இது செய்ய மாட்டாங்க ஒன்று. திமுக கழிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க நல்லது பண்ணிக்கிறாங்க. ஜனங்க ஏழைங்களுக்கு எல்லாருக்கும், லேடிஸுக்கு எல்லாருக்கும் பூரா பேருக்கும் நல்லது தான் பண்ணின்னு வராங்க. இது வரைக்கும் கெட்டது பண்ணல. ஆமாம். எலெக்ஷனை பற்றி இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இந்த கட்சி வந்து இப்போ வந்து நிறைய குத்து கொலை வெட்டு திருடு இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் இவங்க வராத வேற ஒருவங்க வந்தாங்கன்னா இந்த ரெண்டு கட்சிக்காரங்களே மாறி மாறி வரக்கூடாது. வேற இந்த ரெட்டையில இந்த இவங்க ரெண்டு பேர் இல்லாத வேற ஒருத்தவங்க மாறி வரணும்னு நான் நினைக்கிறேன். புது கட்சி எதனா வந்தால் நல்லாயிருக்கும். வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா மாற்றம் இருந்தால் தானே நல்லது. வந்த கட்சியே வரக்கூடாது, வேறு யாருன்னா மாற்றி வந்தால் நல்லா தானே இருக்கும். எந்த கட்சி ஜெயிச்சா நமக்கு என்னம்மா, எந்த கட்சியும் நம்ம சொல்கிறோம் உழைச்சாதான் சாப்பாடு. ஆமாம், எந்த கட்சியும் நம்ம சொல்ல முடியாது, உழைச்சாதான் சாப்பாடு. எனக்கு தெரிஞ்சது இன்றைக்கி உழைச்சாதான் சாப்பாடு. என்ன கரப்ஷன் இல்லாமல் இருக்கணும், அதுதான் பெஸ்ட்டு. நல்ல யார் வந்தாலும் கரப்ஷன் இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். சாப்பிட்றோம் அவ்வளோதான். ஐயோ சாரிம்மா, எந்த கட்சி வந்து எங்களுக்கு புண்ணியம் கிடையாது. நாங்கள் வயசான காலத்துலேயும் உழைச்சி சாப்பிட்றோம், அவ்வளோதான். என்னை பொறுத்தளவுக்கு புதிய தலைமுறைக்கு வழி விடணும், அவ்வளோதான். யார் வராங்களோ புதுசாக வரணும். ஆட்சி செஞ்சவங்களும் செய்கிறதோட புதுசாக யார் வராங்களோ அவங்களுக்கு வழி விடலாம். திமுக தான். ஆமாம், அது எங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருக்க மாதிரி இருக்குது. திமுக ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணத்தினாலனா ஜாதி மத பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும். அது எந்த கட்சி வந்து அதை மெயின்டைன் பண்ணதோ அதுதான் இம்பார்ட்டன்ட், அதான் முக்கியத்துவம், வேறு எதுவும் இல்லை. இந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்தால் நல்லா செய்கிறாரு, அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ரெட்டையில் நம்மளுக்கு அம்மா தான் பிடிக்கும். அவங்க தான் உயிர், நல்லதை பண்ணுவாங்க, நல்லது செஞ்சாங்க. அவங்க தான் எல்லாம் குடும்பத்துக்கு ஏழைங்களுக்கெல்லாம் நல்லதை பண்ணுவாங்க. இப்போ நம்ம இது சொல்ல முடியாது, இந்த ஆட்சியில் எப்படி வேணாலும் கலரலாம். இப்போ நடுவில் விஜய் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுதான் சூப்பர்மேன் புதுசு வந்தானா குடும்பத்தை எல்லா பற்றியும் நிலைமை தெரியும். குடும்பத்தை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் கஷ்டம் உழைப்பாளிகள்லாம் நல்லா இதான் தெரியும். இப்போது இது வரைக்கும் வந்து காமராஜருக்கு அப்புறம் அப்படி ஒருத்தரை நான் பார்க்கல. இனி காமராஜர் மாதிரி ஒருத்தர் வந்து ஆட்சி அமைஞ்சதுன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும், தமிழ்நாடு டெவலப் ஆகும். புதுசாக யாராவது வந்தால் கொஞ்சம் மாற்றம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டே இருக்குது. சோஷியல் மீடியா நீங்களும் பார்க்குறீங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. ஏதாவது புதுசாக ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். இருக்கிறவங்களே வந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். நிரந்தரமாக சொல்ல முடியாது, எந்த கட்சிலாம் சொல்ல முடியாது. யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணும், விலைவாசி குறைக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். யார் வராங்கன்றது பிரச்சனை கிடையாது. யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணும். விஜய் கழிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவர் வந்து ஒன்றுமே செய்யலை. இருக்கிற வியாபாரக்காரங்களாம் அம்மக்கலம் பண்ணி இந்த கொடியை வச்சு இது பண்ணி நாசம் பண்ணி வியாபாரம் ஏற்றும் போது வியாபாரம் பண்ண விட மாட்டுறாங்க. எடுன்னு அமக்கலம் பண்ணுறாங்க. இப்போ விஜய் வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜய். கலைஞர் இது ஸ்டாலின் கட்சி ஜெயிச்சா நல்லாயிருக்கும். அவர் எல்லாமே நல்லா பண்ணிட்டு வர்றாரு. டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்.
என்ன காரணம், பெண்களுக்கெல்லாம் இலவச பஸ் பாஸு, மாதம் 1000 ரூபாய், கல்லூரி படிக்கிறவங்களுக்கு, தமிழில் படிக்கிறவங்களுக்கு காலேஜ், அது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு வந்து எடப்பாடி விஜய் வந்தால் தான் ஆட்சி நல்லா நடக்கும். இப்போ இருக்கிற ஆட்சி சரி கிடையாது. எடப்பாடி வந்து கொரோனா டைமில் இருக்கும்போது 4 வருஷம் இருந்தார். சூப்பராக போனஸ் கொடுத்தாரு, எல்லாம் சம்பளம் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. தெய்வம் ஒரு காரணம் ஒன்றுமே செய்யலை இது வரலாம். புதுசாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம். எல்லாம் வந்து பண்ணிட்டாங்க, அடுத்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே. 2 பேரும் வந்தாலும் ஏடிஎம்கே வரணும். ஏடிஎம்கே வரணும். அவங்க தப்பு பண்ணுறாங்க, அது ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க செய்வாங்க, ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இவங்க ஜெயில ஆட்சிக்காரன் செய்வாங்க, ஆனால் கட்சிக்கு மாற்ற மாட்டாங்க. நாங்கள் ஏடிஎம்கே தான் எப்பவுமே. எங்களுக்கு ரெட்டால தான்மா பிடிக்கும். ஆமாம், அவர் நல்லதை பண்ணிக்கிறாருமா. இவங்க வந்து ஒன்றுமே பண்ணலைம்மா, ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிச்சு கிடக்குறேன் வாடகை வீட்டில் வந்துட்டு. நான் ஆக்சுவலாக டிஎம்கே தான் போடுவேன். ஓகே தான், இப்போ இருக்கிற இதுக்கு ஓகே தான். ஏதாவது மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் தான் தோணும். இல்லை அவங்களால வர முடியுமான்னு தெரியல, பட் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க. நாங்கள் உழைக்கிற கட்சி எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி இதுவே இல்லை. நாங்கள் உழைக்கிறவங்க உழைச்சிட்டு தான் இருக்கிறோம், அவங்க சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அரசியலே வேண்டாம். இதே பரவாயில்லம்மா, ஒரு நல்லா தானே இருக்குதும்மா இந்த ஆட்சி. எங்களை மாரி மாரி இந்த பிளாட்ஃபார்ம் வியாபாரிகளாம் தொல்லைலாம் பண்ணி போகிறாங்க. அவங்க நடுத்தரவருக்கு எப்படி நம்மளுக்கு தெரியாது. நம்மள போய் எங்களை மாரி அன்னாடம் கட்சிகளும் பரவாயில்ல ஓரளவு. எங்களுக்கு டிஎம் கட்சி தான் பிடிக்கும், சூரியன் தான் பிடிக்கும். டிஎம் கட்சின்னா அவங்க 1 ரூபானாலும் 1 ரூபா செஞ்சிடுவாங்க, இவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம நினைக்கிறது வந்து ஏடிஎம்கே தான் மாறுபட்ட ஆட்சி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும், வேறு எந்த கட்சி வந்தாலும் நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ எல்லாம் நல்லது பண்ணி வர்றாருல, இப்போ படிப்பு இதில் போராடுறாரு, எல்லாமே செய்கிறாரு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் பண்ணிட்டு வர்றாரு. திமுக வந்தால் தான் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு அந்த ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு வந்து நிறைய இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு எனக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா எனக்கும் எங்கூட வருமானமே இல்லை. பையன் கூட ரேஷன் கார்டுக்கு இருந்தாலும் இந்த 1000 ரூபாவே எனக்கு வரல. எது ஜெயிச்சாலும் நாங்கள் ஓஷா தான் இது யாரும் யாருன்னா 1 ரூபா தருவாங்க, அதுக்கு தான் இப்போ வரப்போ. அப்படி தான் நான் வாழறேன். எது ஜெயிச்சாலும் நாங்கள் ஓஷா தான் சாப்பாடு என்ன பொறுத்து. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை மீட்டு எடுக்க முடியும். இல்லைனா பிஜேபிக்கு போச்சுன்னா தமிழை அழிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். அதான் ஸ்டாலிங்கால தான் வந்து இந்த இதெல்லாம் வந்தது, இலவச பஸ்ஸு விட்டாங்கன்னா அதனால் வந்து அவருக்கு தான் வந்து ஓட்டு நிலைக்கும். இப்போதைக்கு பார்த்து ஆளுங்கட்சி, ஆனால் இப்போதைக்கு பார்த்தா விஜய் வரத்து எனக்கு தெரிஞ்சு நல்லது. அது ஒரு அழுகு நல்லது. முக்கால்வாசி ஊழல் மெயினாக ஊழல் தான் மெயினாக ஒழியணும். அதுதான் 5 ஊழலுக்கோசம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. அது இவங்க வரத்தே அவர் அதுக்கோசம் வராரு. வெற்றி கழகம் விஜய் கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். அது புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டாங்க ஏடிஎம்கே, காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் இந்த இப்போ வந்தால் அது நல்லாயிருக்கும். அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது சில திட்டம் போடுறாருங்க, அது கரெக்டான நிறைவேற்ற மாட்டுறாரு. பெண்களுக்கு இந்த மாதமானால் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டார். அது வந்து என்ன பண்ணார்னா, மாதமானால் அந்த விதவை பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிடையாது, முதியோர் பென்ஷன் வாங்குறதுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆரம்பத்திலே அவர் சொல்லலை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஒட்டுமொத்தமாக வார்த்தை விட்டார். நாங்கள் ஆட்சி அமைச்சால் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் இந்த தொகை ஏதோ ஒரு தொகைன்னு சொன்னார், அறிவிப்பு பண்ணார். அது இன்னமும் வழங்கவே இல்லை. விஜயே நான் தவறாக சொல்ல வரல, அனுபவம் போதாது, அதுக்காக சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போதைக்கு இப்போ இன்னும் பாதி எல்லாமே இன்னும் செய்கிறேன்னு இருக்கார் டிஎம்கே. இவர் முதலமைச்சர் ஸ்டாலின், அந்த வேலையெல்லாம் மறுபடியும் நிறைவேறும். விஜய் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். முன்னோன்னு யங்ஸ்டராக இருக்கார். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரும் கொஞ்சம் அதை பற்றி திங்க் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போ எதுவுமே சொல்ல முடியாது, ஆனால் தளபதி இது விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன ரீசன்? இஸ் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஹெல்பிங் எஜுகேஷன். இப்போ புதுசாக வந்து யாரோ ஒருத்தர் ஆட்சி மாற்றங்கள் பண்ணலாமா இல்லையா? ஒரே மாதிரி அதிமுக திமுக இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இப்போ இங்கே நாட்டை ஆள்றது யார்? அவங்க பாதி கொள்ளையடிக்கிறாங்க, இவங்க பாதி கொள்ளையடிக்கிறாங்க.
இதான் புதுசாக வந்து இவர் கொஞ்சம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டோம், அவ்வளோதான். ஏடிஎம் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். அந்த ஜெயலலிதா இருந்தாங்களே, அவங்க கொண்டாந்து திட்டத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த திட்டத்தையும் தள்ளுபடி பண்ணாமல் அவர் செஞ்சார். அது இல்லாமல் அவர் புது புது திட்டமாக கொண்டாந்தார். இப்போ இருக்கிற ஆச்சரியம்னா கள்ளச்சாராயம், கஞ்சா இதுதான் நடக்குது. போட்டா சூட் நடத்திட்டு தான் ஸ்டாலின் ஆட்சி நடத்துகிறோட அவங்க குடும்ப ஆட்சி தான் நடக்குது தமிழ்நாட்டில். நல்லாட்சி இல்லை, இது நல்லாட்சின்னு சொல்ல முடியாது. ஜனங்கள் பூரா இல்லை வெறுத்து போய் தான் இருக்காங்க. முதல்ல இந்த ஹவுசிங் போர்டெலாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. டமால் விழுது என்ன, அது ஒரு இது. ஏன்னா சாராய கடை எட்டாலுமே நம்ம நாடு சீர்பட்டுரும். ரோடுலாம் கொஞ்சம் சரி பண்ணோம் இந்த மழைக்குள்ளே. தொகுதியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஒன்றுமே சரியில்லை இந்த ஆட்சியில். அதெல்லாம் நிறைவேற்றுவாருன்னு பார்க்குறோம். நிறைய பிரச்சனைகள் இருக்குமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறைய சொல்கிறீங்க. எல்லாத்தையுமே அட் எ டைம் வந்து பண்ண முடியாது. ஸ்லோலி வந்து ஒன்று ஒன்றா பண்ணி பண்ணணும். எலெக்ஷன் வின் பண்ண பிறகு என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாங்களோ அதில் ஒரு 25% பண்ண முடியும். ரோடுங்க மேடு பள்ளமாக கிடக்குது, அது சரி பண்ணி கொடுத்தாவே போகிறோம். அங்கங்கே பள்ளம் மேடு அந்த மாதிரி இருக்குது. ரோடே முதல்ல சரியில்லை. ஏன்னா போலீஸ்காரங்க தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது. வண்டியில் போனாக்கா அது நிறுத்துங்கிறாங்க. ஏன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ண முடியும்? ஏன்னா ரோடு சரியாக இருக்கா? ஒன்றும் கிடையாது. தண்ணி இப்போ தண்ணி பிரச்சனை தட்டுப்பாடு தான். தண்ணி பிரச்சனை தட்டுப்பாடு. ரேஷன் கடையெல்லாம் எங்கே போனாலும் இது அதிகம் கஞ்சா கலாசாரம் எந்த பாருங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் முன்னே வந்து பார்த்தீங்க, எல்லாம் அடிச்சு விடுங்க போட்டு போகணுங்க. பாருங்க பாட்டு கடை பாருங்க தான் வந்து போட்டு போகணும். கோயிலு தான் கோயிலில் அதை பார்க்க மாட்டாங்க. நிர்வாகமாக சரியில்லை.